ரீசெண்டாக ஜி5ல வெளிவந்திருக்கிற ஒரு கனா மூவி தான் 45. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓடிடியில் பார்க்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு வந்து இருப்பீங்க. அண்ட் இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ ஒரு நமக்கு ஜி5லையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ கன்னடா, தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு மொத்தமாக 4 லாங்குவேஜஸும் இந்த படம் இப்போ உங்களுக்கு ஜி5ல ஸ்ட்ரீம் ஆகுது. அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ராஜ்வி ஷெட்டி, உபேந்திரா மற்றும் சிவராஜ்குமார் தான் லீடர்லாம் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட கதையில் ராஜ்வி ஷெட்டி ஒரு சாதாரணமான சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் தெரியாம ஒரு நாய் ஏற்றி கொள்ளுறாரு. இதுக்கப்புறம் இப்போ அந்த நாயோட ஓனர் தான் உபேந்திரா. அவர் சாதாரண ஆள் கிடையாது, யம தர்மராஜாவுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி. அவரு ராஜ்வி ஷெட்டிக்கு ஒரு 45 days டைம் கொடுக்குறாரு. அதுக்குள்ள ராஜ்வி ஷெட்டியோடைய தன்னுடைய அந்த தவறை உணர்ந்து அந்த கர்மாவை சரி பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கொடூரமான சிச்சுவேஷன்ல ராஜ்வி ஷெட்டி இருக்காரு. அண்ட் இவரை காப்பாத்த ஒரு மிஸ்டரான ஒரு கைடு இப்போ வராரு. அவர் தான் நம்ம சிவராஜ்குமார். இப்போ கருட புராணப்படி இப்போ 45 நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்றத வச்சுதான் கதையை கொண்டு போவாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்றதா இந்த படத்தோட கதையே. இந்த படத்தை அர்ஜுன் ஜன்யா அப்படிங்கிற ஒரு கன்னடா மியூசிக் டைரக்டர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவருடைய கான்செப்ட் ரொம்ப புதுசா இருந்தாலும் எக்ஸிகியூஷன் கொஞ்சம் ரொம்ப மிக்ஸ்டா இருக்குது. அதனால அந்த பெருசாலாம் ரீச் ஆகல. அண்ட் இந்த படத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி மாதிரி தான் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி வேற எதுவுமே பெருசாலாம் ஒரு கிளிக் ஆகல. கமர்ஷியலாக இந்த படத்தை நம்மளால எடுத்துக்கவே முடியாது. உங்களுக்கு கர்மா பத்தின ஸ்டோரிஸ் பிடிக்கும் அப்படின்னா, அதுவும் குறிப்பா சிவராஜ்குமார் உபேந்திராவும் சேர்ந்து நடிச்ச அந்த காம்போ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு வாட்சபிளா இருக்கும். இதுல லைட்டா கொஞ்சம் கமர்ஷியல் கலந்த ஒரு பிலாசபியோட கலந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது கமர்ஷியல் ரீதியா இருக்காது, பட் ஓகே தான். ஓவரால் இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 2.5 கொடுக்கலாம்.